வெங்காயம் தக்காளி எதுவுமே தேவையில்லை. ஆனால் சூப்பரான பன்னீர் யக்னி கிரேவி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில். இதுக்கு ஒரு 25 கிராம் முந்திரி, ஒரு 10 பாதாமை கொதிக்கிற தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. அதை ஒரு மிக்சியில் போட்டுக்கோங்க. கூடவே 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக சால்ட்டு, ஒரு 3 டேபிள் ஸ்பூன் புளிக்காத ஃப்ரெஷ் தயிர், ஒரு 3 பீஸ் பன்னீர் க்யூபை போட்டு ஒரு பேஸ்ட் அரைச்சிக்கலாம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. பன்னீர் பீசஸை லேசாக ப்ரௌனாக அந்த மாதிரி வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி குடமிளகாயும் கொஞ்சம் சால்ட் போட்டு லேசாக வதக்கி எடுத்து வச்சுடுங்க. இப்போ கூடவே அதே எண்ணெயே போதும், ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வதக்கிட்டு நம்ம அரைச்ச பேஸ்ட்டை அது உள்ளே போட்டு அப்படியே மிதமான தீயில நல்லா கிளறி விட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க, கொஞ்சம் சால்ட் போடுங்க, ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா மட்டும் சேருங்க. இது நல்ல ஒரு கிரேவியாக அப்படியே க்ரீமியாக வந்தோடனே ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தால் போடலாம், இல்லைன்னா காய்ச்சி ஆற வச்ச பால், கொஞ்சமாக கசூரி மேத்தி, பன்னீர் க்யூப்ஸை உள்ளே போட்டு 2 நிமிஷம் மூடி வைங்க. ஃபைனலாக வதக்கின அந்த குடமிளகாயும் சேர்த்து எடுத்திங்கன்னா அப்படியே க்ரீமியான டேஸ்டியான ஒரு பன்னீர் கிரேவி ரெடி.